ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒரு தனியார் ஏஜென்சிகிட்டேருந்து நம்ம வண்டி வாடகைக்கு வாங்கிட்டு இருக்கோம். இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கே வண்டியை லோனில் கொடுத்துட்டோம்னா, அவர்கள் இந்த வண்டியை வாடகை விட்டு இல்லை அவர்களே இதை இயக்கி சம்பாதிக்கிட்டோம் என்பது தான் அந்த திட்டத்தோட நோக்கம். மத்திய அரசிலும் இது போன்ற திட்டம் இருக்குது, மாநில அரசிலும் இது போன்ற திட்டம் இருக்குது. மத்திய அரசு திட்டத்தை இவர்கள் நேரடியாக செயல்படுத்தாமல் இவர்கள் ஒரு வடிவில் இதை செயல்படுத்துகிறாங்க. மத்திய அரசு நமஸ்தே என்ற திட்டத்தின் கீழ், பெயரில் உள்ள திட்டத்தின் கீழ் இதை செயல்படுத்துகிறாங்க. மாநில அரசு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்ற அடிப்படையில் இதை செயல்படுத்துகிறார்கள். இதில் ஸ்கேம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு நிறுவனம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பயனாளிகளே அந்த அரசை தேர்ந்தெடுக்க முடியும். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. மெட்ரோ வாட்டரில் எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்தோன்னா அவங்க எல்லாரும் அந்த இறுதி பயன் கேட்டு விண்ணப்பிச்சிருப்பாங்க. அத்தனை தொழிலாளிகளின் முகவரி இருக்கும். அப்போ நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுங்க போனால் முடிஞ்சு போச்சு. நீங்களே ஏற்கனவே இந்த போராட்டத்தை கவர் செஞ்சுருக்கீங்க. அந்த துப்புரவு தொழிலாளிகள் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 20 வருடமாக தற்காலிக பணியாளர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு இந்த வாகனங்கள் தரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு இந்த வாகனங்களை கொடுத்துருக்கலாம். உங்களால் தான் வெளியே வந்துச்சு அப்படிங்கிற மேட்ரு வெளியில் சொன்னாங்க. ஆக்சுவலி உங்கள் வீட்டில் அந்த அட்டாக் நடந்த பிறகு அவங்க பேட்டி கொடுத்தாங்க. நாங்கள் இல்லைங்க, அது அவரால் தாங்க மேட்ரு வெளியே வந்துச்சுன்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது என்றால், பயனாளிகளை கண்டறிவதற்காக ஒரு தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுகிறது. ஓகே. டிக்கி என்பது அந்த நிறுவனத்தின் பெயர், தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த பேரை பார்த்த உடனே இது ஏதோ ஒரு அமைப்பு, தலித்துகளுக்கான அமைப்பு என்று தெரியும். இது ஒரு தனியார் நிறுவனம், பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். நீங்கள் ஒரு சேனல் நடத்துறீங்க, நீங்கள் ஒரு நிறுவனம் பதிவு செஞ்சுருப்பீங்க. இது மாதிரி ஒரு நிறுவனம் ஆர்ஓசியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு கூட சென்னை மெட்ரோ வாட்டர் ஒப்பந்தம் போடும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்கீம் போட போகிறோம், எங்களுக்கு பயனாளிகள் லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு.